ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது நம்ம டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இந்த சேனலில் நாம கொடுக்குற எந்த ஒரு விஷயமும் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. இங்கே நாம யாரையுமே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே ஊக்குவிக்கல. இங்கே நாம கொடுக்குற எல்லா தகவலும் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நீங்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அவரவர் விருப்பம். ரொம்ப முக்கியமாக நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஓகே, வாங்க இப்போ இன்னைக்கு உண்டான வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நாம நேத்தி மார்க்கெட்டுக்கு கொடுத்துருந்த லெவல்ஸ் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தது இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். நேற்று இந்த லெவல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் நேற்று ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,977. திங்கக்கிழமையோட ஹையை விட அதிகமாக ஓப்பன் பண்ணுறான். ஹைக்கும் மேலே ஒரு 10 பாயிண்ட்ல ஓப்பன் பண்ணுறான். ஆனால் ஓப்பன் பண்ணவன் அந்த ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலவே சஸ்டெயின் ஆக முடியல. நம்மளோட R1 அப்படின்றதும் அங்கேருந்து ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஒரு 20 பாயிண்ட் தான் இருக்குது. அந்த ஏரியாவை ரீச் பண்ணவே இல்லை. மார்க்கெட் எக்ஸாக்டாக எங்கே போய் சப்போர்ட் எடுத்திருக்கான் பாருங்க. நாம் கொடுத்துருக்க இந்த S1 அங்கேருந்து தான் சப்போர்ட் எடுத்திருக்கான். அங்கேருந்து தான் ஒரு சின்ன கரெக்ஷன் போயிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிருக்குது அந்த ஏரியா தான். ஒன்ஸ் அந்த ஏரியாவை பிரேக் பண்ணால் திரும்பியும் அந்த ஏரியாலேயே வந்து சஸ்டெயின் ஆகி ஸ்ட்ரகிள் ஆகி அதே இடத்துல தான் முடிச்சிருக்கான் மார்க்கெட். நம்மளோட S1 பார்த்தீங்கன்னா 24,855. அவன் முடிச்சிருக்கிறது 853ல முடிச்சிருக்கான். நாம இதை தாண்டி ப்ரீமியத்தை என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது 800க்கு கீழே கிடைக்கிற பட்சத்தில் டவுன் சைட் மூவ் அப்படின்றது சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 2500 அதுக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சாதான் அப் ட்ரெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இது ரெண்டுத்துல எதுவுமே நடக்கல. ஒரு சைட்வேஸ்ல ஒரு டவுன் ட்ரெண்டா இன்னைக்கு நேற்று அமைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன, ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நேற்று நாம கொடுத்துருந்த லெவல்ஸ் அப்படின்றது இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கு பேஸ் பண்ணி தான். 24,750 புட்டு, 25,100 கால். இந்த ஸ்ட்ரைக்கு பேஸ் பண்ணி தான் நாம நேற்றைய லெவல்ஸை கொடுத்துருந்தோம். ஓகே, இந்த லெவல்ஸ்லாம் நாம ஏன் சொல்றோம், நேற்று என்ன ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தோம் அப்படின்றத எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, அதை வச்சு நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த லெவல்ஸை எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இதை இந்த ஸ்ட்ரைக்குங்களை ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் ப்ரைஸை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ் எப்படி வருது அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு நாம கொடுத்துருந்த லெவல்ஸை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஈஸியா இருக்கும். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்னா 24,975, 24,900, 24,750, 24,674. இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸை எடுத்திருக்கு. நம்மளோட R2 பார்த்தீங்கன்னா நேற்றையோட ஹை பக்கத்துலேயே தான் இருக்கு. ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கு. இந்த ஏரியாவை மார்க்கெட் கிராஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்ட்ரைக் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு, இந்த லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா கூட 24,950 இந்த காலையும் பொட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ இதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் அப்பர் சைடு அப்படின்றது எதுவும் மாறல. 25,100 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் தான் நல்ல ஒரு அப்சைட் மூவ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் நாம திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு சொல்லியிருந்த அதே விஷயம்தான். ஒவ்வொரு 50 ஸ்ட்ரைக்கும் ரெசிஸ்டண்டா செயல்படுறதுக்கு தான் வாய்ப்பா இருக்கு. இப்போதைக்கு நல்ல ஒரு டவுன் சைட் மூவ் கிடைக்கணும் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது 24,800 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஏடிஎம் பிரைஸ் அப்படின்றது நமக்கு போன 2-3 வாரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ரிசியேஷன் மோட்லேயே தான் இருந்தது. ஆனால் இந்த வாரம் அப்படின்றது நல்ல ஒரு டிகேக்குள்ளேயே தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ
அது டிகேல இருக்கிற வரையும் செல்லர் அவனோட மார்க்கெட் அவனுக்கு சாதகமாக தான் இருக்கு அப்படின்றதுல தான் அவன் ஃப்ரீயா இருப்பான். இந்த ஏடிஎம் பிரைஸ் எப்போ ஒரு அப்ரிசியேஷன் மோடுக்கு போகுதோ அப்போ செல்லர் அப்படின்றவன் ஒரு பேனிக் மோடுக்கும் போக வேண்டிய சூழல் அங்க ஏற்படும். இந்த ஏடிஎம் பிரைஸ் டிக்ரீஸ் ஆகுதா இல்ல இன்க்ரீஸ் ஆகுதா இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸ்பாட் எந்த ஸ்ட்ரைக்ல வேணா இருக்கட்டும், ஸ்பாட்டோட எல்டிபியை விட்டுருங்க. உங்களுக்கு பிரீமியத்துல சேம் ஸ்ட்ரைக்ல காலுக்கும் புட்டுக்கும் எந்த ஸ்ட்ரைக்ல டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்கு, எல்டிபில எந்த ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்கு அப்படின்றது தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டோட ஏடிஎம் ஸ்ட்ரைக். நாம திரும்ப திரும்ப சொல்றது பிரீமியம் சொல்றது தான் ஸ்பாட் கேட்குமே தவிர ஸ்பாட் சொல்றத பிரீமியம் கேட்காது. ஸோ பிரீமியத்துல தான் நீங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்றத எடுக்கணும். அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்றத எடுத்துட்டீங்கன்னா அதுல காலோட எல்டிபி புட்டோட எல்டிபி இவன் 2 எல்டிபியும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா கிடைக்கிறது தான் உங்களுக்கு ஏடிஎம்மோட ஆவரேஜ் ப்ரைஸ். இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் இப்போ நேற்றைய க்ளோசிங் ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 106 பாயிண்ட் இருக்கு. இந்த 106 பாயிண்ட்டை விட லைவ் மார்க்கெட்டில் அதிகமாக ஆகுச்சு அப்படின்னா ப்ரீமியம் அப்ரிசியேஷன் மோடுக்கு போகுது அப்படின்றது அர்த்தம். அப்படி இருக்க பட்சத்தில் செல்லர் அவனோட பொசிஷனை மார்க்கெட் ப்ரைஸ்லேயே எக்ஸிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பான். அவன் பொசிஷனை இப்போ ஆல்ரெடி 2 நாளாக ப்ரீமியம் டிகே அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ அவன் ப்ராஃபிட்டில் இருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இந்த இடம் மாறும். ஒரு அப்ரிசியேஷன் மோடு இருக்கும்போது அவன் பொசிஷனை வேகமாக க்ளோஸ் பண்ணுவான். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத பாருங்க. ஏடிஎம் பிரைஸ் டிகே இன்னைக்கும் டிகே தான் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அவனுக்கு ப்ராஃபிட் இன்னமும் அதிகப்படியாக ஏற்படுறதுக்கு அங்கே வாய்ப்பாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்பைரி மட்டும் ஒரு ஸ்ட்ரைக்கை செல் பண்ணியிருக்கான் அப்படின்னா எக்ஸ்பைரி டேல தான் அந்த ஸ்ட்ரைக்கு 0 அப்படின்றது ஆக போகுது. அது ஓடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை தாண்டி அதுக்கு முன்னாடி 0 அப்படின்றது ஆக போகிறது கிடையாது. ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக் 0 ஆச்சு அப்படின்னா தான் அதோட ஃபுல் ப்ராஃபிட்டையும் ஒரு செல்லரால் புக் பண்ணிக்க முடியும். ஸோ அவன் செல் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் 0 ஆகுமா ஆகாதா அப்படின்றது மட்டும்தான் அவனோட கண்ணோட்டமாக இருக்கும். அதுக்கு இந்த ஏடிஎம் ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது இல்லை டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றது ஒரு நல்ல இண்டிகேட்டராக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஏடிஎம் ப்ரைஸையும் வாட்ச் பண்ணுங்கள். திரும்ப நம்ம சொல்லிக்கிறது, இங்கே கொடுத்துருக்க லெவல்ஸ் எதுவுமே பை பண்ணுறதுக்கோ இல்லை செல் பண்ணுறதுக்கோ கிடையாது. இந்த லெவல்ஸை நீங்கள் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த ஸ்ட்ரைக்கை லைவ் மார்க்கெட்டில் ஸ்பாட் இந்த ஏரியாவை ரீச் பண்ணும்போது அந்தந்த ஸ்ட்ரைக் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இப்படி பார்க்குற பட்சத்தில் ப்ரீமியத்தில் என்ன நடக்குது, ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி ஸ்பாட் அடுத்து என்ன செய்ய வாய்ப்பு இப்படின்றத உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.